இதில் கூட நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்தில் மட்டும் நீங்கள் எப்படி குறைச்சலான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு எக்ஸில் போட்டிருக்காரு. எக்ஸில் போட்டுட்டு அவர் ஆக்ரா வந்திருக்கு, போபால் வந்திருக்கு, பட்னா வந்திருக்கு அப்படின்னு எழுதி அழகாக போட்டார். ஆனால் அதுக்கு பின்னால் கொஞ்சமாவது ஏன் அதுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். பேப்பராக எழுதி கொடுத்தா அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுங்க? ஏன் ஆக்ராவுக்கு கொடுத்துருக்காங்க? டூரிசம் எக்ஸெப்ஷன். மக்கள் ஒரு இடத்துல வாழ்கிறது அப்படிங்கிற பாப்புலேஷன் ஒன்று. அந்த இடத்துக்கு வேறு இடங்கள்ல இருந்து சுற்றுலாக்காகவோ வியாபாரத்துக்காகவோ வரக்கூடிய மக்கள் தொகை என்பது வேறு. அப்போது யூபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஆக்ராவோட ஒரிஜினல் மக்கள் தொகை, வாழக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறது குறைச்சலாக இருந்தால் கூட 17.6 லட்சம் இருக்குது. ஆனால் தாஜ்மஹால் இருக்கிறதால இது உலக அளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம். இங்கு ஒவ்வொரு நாளும் இத்தனை ஃபுட் பிரிண்ட் இருக்குது, இத்தனை பேர் எங்களுக்கு டூரிஸ்ட் வராங்க, அதனால் எங்களுக்கு இந்த மெட்ரோ வேணும் அப்படிங்கிற திட்டத்தோடு அழகாக கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. போபால், ஏன் போபாலுக்கு கொடுக்கணும்? ஸ்டேட் கேபிட்டலுக்கும் நான் கேபிட்டலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே போபால் போனதால் அவங்க அந்த வரையறைக்குள்ளே அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு போய் மத்திய அரசுக்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. பட்னாவில் மக்கள் தொகை குறைச்சல். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மெட்ரோவை பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டியோட சேர்த்து அவங்க கனெக்ட் பண்ணாங்க.